ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கருவேப்பிலை பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து இதில் நிறைய அயன் சத்து இருக்குது. அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா தலைமுடிக்கும் ரொம்ப நல்லது, உடம்புக்கும் அயன் சத்து கிடைக்கும். இதுக்கு வந்து ஒரு 10 ரூபாய் அளவுக்கு கருவேப்பிலை இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வாங்கி வச்சுருக்கேன். இதை வந்து நாம் வெறும் கடாயிலையும் வறுத்து விட்டுக்கலாம். நான் வந்து வெயிலில் வச்சு தான் இந்த மாதிரி காய வச்சு எடுத்திருக்கேன். ஒரு 2 நாள் வச்சிங்கன்னா உங்களுக்கு காஞ்சிரும், உடனே காஞ்சிரும். வெயில் இல்லைன்னா ஃபேன் நிழலில் கூட வைக்கலாம். இந்த மாதிரி பொறுன்னு ஆகிற அளவுக்கு காய வச்சுக்கோங்க. இதுக்கு கூட சேர்க்கறதுக்கு 1/2 டம்ளர் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன், வெள்ளை உளுந்து. அதே அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. அப்புறம் கூட சேர்க்கறதுக்கு சீரகம் வேணும். சீரகம் அப்புறம் மிளகு, இந்த 2மே எடுத்துக்கலாம். அது 2மே வந்து ஜீரணத்துக்கு உதவும். சீரகம் 1 டீஸ்பூனுங்க, அதே மாதிரி மிளகு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 10 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. கூடவே ஒரு காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய் எடுத்துக்கலாம். இப்போ இந்த பூண்டெல்லாம் வந்து தட்டி விட்டுக்கோங்க. ரொம்ப தட்ட வேண்டாம். ஒரு ஒரு தட்டு தட்டினீங்கன்னா வந்து அரைக்கிறதுக்கும் நல்லா ஈஸியாக இருக்கும். ட்ரை அந்த வானிலையில் நம்ம வறுக்கிறப்போ கொஞ்சம் நல்லா ஈஸியாக வந்து வறுப்படும், அதுக்காக தான். இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் எண்ணெயெல்லாம் சேர்க்காம வெறும் வானிலையிலே சீரகம், மிளகு இதெல்லாம் வந்து சேர்த்து வறுத்துக்கோங்க. இந்த பொரிஞ்சு வர நேரத்தில் வந்து மிளகாய் சேர்த்துக்கலாம். எல்லாமே வந்து லேசாக வறுத்துட்டுக்கோங்க. அடுப்பு சிம்லேயே வச்சுக்கோங்க, இல்லாட்டி தீஞ்சிரும். இப்போ இது வறுத்தாச்சு. இப்போ அதே கடாயில் வந்து கொஞ்சமாக லேசாக எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ பருப்பெல்லாம் வறுத்துக்கலாம். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு வறுத்துக்கோங்க போதும். ரொம்ப கலர் சேஞ்ச் ஆக வேண்டாம். அடுத்து கடலைப்பருப்பு, இதையும் வறுத்துக்கலாம். எல்லாமே வந்து கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு தான். கொஞ்சம் எனக்கு லைட்டாக வந்து தீஞ்சிருச்சுங்க. இப்போ கடைசியாக வந்து அந்த எண்ணெய் இருக்குங்களா லேசாக, அதுலேயே வந்து போதும், ரொம்ப எண்ணெய் வேண்டாம். அதுலேயே வந்து அந்த பூண்டை வந்து லேசாக வதக்கிக்கோங்க. இப்போ இது எல்லாமே வந்து கொஞ்சம் ஆறட்டும். கடைசியாக வந்து சும்மா ஒரு பரட்டு ஏன்னா ஏற்கனவே வந்து காஞ்சிருச்சு இந்த கருவேப்பிலை. ஒரு பரட்டு எடுத்துக்கோங்க, அவ்வளோதான், லேசாக சூடு பண்ணுறதுக்காக. இந்த மாதிரி பொரியாக ஆகணும். அந்த அளவுக்கு வந்து லேசாக வறுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அரைக்கிறது ஈஸி. இப்போ எல்லாமே ஆறுன அப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையுமே ஒன்றாவே சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி கொரன்னு அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். இதை வந்து சாதத்தில் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா, கூட நல்லெண்ணெயும் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும். இதை செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். தேங்க்யூ.